Hi, hello, and welcome back to Game of Thrones, brought to you by Maka Shaka by Family. Maka Shaka by Family உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹெல்தி, இட்ஸ் கம்ப்ளீட்லி ரோஸ்டட், இட்ஸ் நாட் ஃப்ரைடு. அதே மாதிரி இது வந்து ஆலிவ் ஆயில்ல பண்ணிருக்காங்க, பாம் ஆயில் கிடையாது, கொஞ்சம் லைட்டா ப்ரோட்டீன் இருக்கு. மக்கனா ஃப்ளோர்ல பண்ணிருக்காங்க. பக்கத்துல இருக்கிற கடையிலயும் கிடைக்கும். நீங்க வேணா இ காமர்ஸ்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஆர்டர் பண்ண மாதிரி சஞ்சு சாம்சன் வச்சு 10 பாயிண்ட் இன் டெல்லி. ஃபேமிலி எல்லாருக்கும்ன்ற ஒத்தாளிக்கு எனக்கே கொடுக்க மாட்டேன்ற நீயே சாப்பிட்டு இருக்க. உனக்குதான் ஒரு 10 பாக்கெட் அனுப்பிச்சு வச்ச மேடா. 10 பாக்கெட் நான் மெட்ராஸ்ல இருந்து வந்த போது கொடுத்தது 18 நாள் ஆச்சு. நான் வந்து 10 பாக்கெட் 18 நாள் இருக்குமா? அனுப்புப்பா, நீ மட்டும் சாப்பிடுற பிச்சு சொல்லி வச்சு சாப்பிடுற. இல்ல ஆக்சுவலி உண்மையா சொல்லலாம், லேட்டா நைட்ல ஸ்டார்ட் பண்றோம். ஒரு ஸ்நாக் கூட சாப்பிட்டா நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. அதுவும் இந்த ஃபிளேவர் சூப்பரா இருக்கு. இந்த ப்ளூ பிளாக்கெட் கூட கொடுக்காத, அமுச்சு வைக்க சொல்றேன்டா. அப்பா ப்ரொடியூசர் அமுச்சு வைப்பா அவனுக்கு. சரி, சேட்டன் மிஸ்டர் டன் பட் நாட் த 10 பாயிண்ட்ஸ். சரியான கேம். நான் உங்ககிட்ட சொன்னா இல்லையா, போவாங்களே 6, 8, 10, 16 போய் நிக்கதான் போறான். ஹூ நோஸ், 18 கூட போலாம், சான்ஸ் இருக்கு. 2 LSG, ஒரு GT. போன தடவை GT அகமதாபாத்ல பொழந்திருக்கோம். லாஸ்ட் கேம் சன்ரைசர்ஸ், அந்த சன்ரைசர்ஸ் கேம் தான் சேலஞ்சு. ஆனா போன தடவை சென்னையில அடிச்சிருக்கோம். இப்ப சொல்லுல சொல்றேனே உங்களுக்கு. இப்ப இவங்க வந்துட்டு கரெக்டான காம்பினேஷன்ஸ் ஆடி இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ற அவசியமே கிடையாது. டாப் 3ல இருந்திருப்பாங்க, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி அவங்க எப்படின்னா, அதாவது லைஃப்ல ஒன்னேன்னு சொல்றேன் ஷா, எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சதுன்னு எதுவுமே கிடையாது, யாருக்குமே எதுவுமே தெரியாதுன்னு எதுவும் கிடையாது. அதாவது டிசி கிட்ட நீங்க என்ன கத்துக்கணும்னா, ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா ஒரு பயங்கர சீமிங் ட்ராக் கொடுத்தாங்க. பயங்கர சீமிங் ட்ராக் கொடுத்து 75க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட போறாங்க. அவன் கேன்டீன்ல இருக்கிறவன் சொல்றான், யோ லஞ்ச் டைம் வரல, 2 இன்னிங்ஸும் முடிச்சுட்டு நீங்க சாப்பாடு கேட்டீங்கன்னா நான் எப்போ வெயிட் பண்ணுன்றான். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ் எப்படின்னா, ஒரு நேஷனல் பர்மிட் கூட இல்லாத ஒரு லாரி, அந்த லாரிக்கு அகேன்ஸ்டா ஒரு த்ரோ டவுன் பிச்சை கொடுத்தாங்க, 280 பிச்சு. இன்னைக்கு சென்னையோட பாத்தீங்கன்னா ஒரு ரேங்க் டர்னர், ஃபர்ஸ்ட் பால் 10 நிசாக்கா ஸ்வீப் அடிக்கிறாரு ஸ்கொயர்லுக்கு, 2வது பால் அப்படியே நிக்குது, அப்படியே திரும்பி. அப்பயே தெரியும் இவங்க பூட்ட கேஸ்ன்னு. அத டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க பாருங்களேன், அதெல்லாம் அப்சல்யூட் மாஸ்டர் கிளாஸ். சௌரவ் கங்குலி இங்க உட்காந்துட்டே தான் இருப்பாரு. அடுத்த வருஷம் he will be taking over as head coach. சரி, இவ்வளவு நீங்க சொல்ற ரேங்க் டர்னர் கிடையாது பீடாக். எனக்கு என்ன ஒரு சின்ன சந்தேகம்னா, மழை. நான் உங்ககிட்ட நான் ஆக்சுவலி ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், நீ ஆப்வியஸ்லி இல்ல சஷ்டிகா இருந்தபோது சொல்லியிருந்தேன். ஆந்தி அப்படின்னு வாங்க இந்த டைம்ல டெல்லியில சூடு ரொம்ப ஜாஸ்தியாகி அது தண்ணீரா மாதிரி மழை பெய்யும். அந்த மழை பெய்யும் போது இந்த மாதிரி பயங்கரமா வெதர் மாறும். அப்படி 2 நாளா இருந்திருக்கு. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடினாங்க. ஆனா நான் பேசினேன், நான் அபினவோட பேசினேன். அவன் கிரவுண்ட் வென்யூல தான் இருந்தான். விக்கெட் கொஞ்சம் கிராக்கா இருக்குடா, டெஃபினட்டா டஃபா இருக்கும் சேஸ் பண்றதுக்கு. 180 மினிமம் அடிக்கணும், 180 குட் ஸ்கோர். டெல்லியில 180ங்கிறது சென்னையில ஒரு 160 மாதிரி. கிரவுண்டு குட்டி, கொஞ்சம் உனக்கு அது ப்ரொடெக்ஷனுக்கு வேணும். பட் நெவர்தலெஸ் கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. எல்லாரும் சொல்லலாம், நீங்க இவர் நல்லா போட்டாரு, நூர் அகமது நல்லா போட்டாரு. ஐ எம் வெரி சாரி டு சே, நூர் அகமது அவ்வளவு நல்லா எல்லாம் போடவே இல்லை. நூர் அகமது இந்த வருஷம் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, அவ்வளவு நல்லா எல்லாம் போடல. ரேங்க் லாங் ஹாப்ஸ் போடுறாரு. இன்னைக்கு yet again the tone was set by Akil Hussain. What bowling inside the power play. நகுர உடல ஆணி அடிச்சாரு. KL ராகுல்லாம் ஃபீட் யூஸ் பண்ணி மிஸ் ஹிட் பண்றதுலாம் பெரிய விஷயம். அகில் ஹுசைனுக்கு அந்த ஆம் பால் இருக்கும். முன்னாடியே அந்த டாக்டிக்கல் டக் அவுட்லயும் சொல்லியிருக்கேன், அந்த ஆம் பால கம்மியா போட்டாரு. ஏன்னா அவனுக்கு கிரிப் கிடைச்சது. டேம்பா இருந்த விக்கெட்ல நின்று சக்குன்னு போச்சு. ஹார்ட் பால் வித் தி ஆம் போட்டாரு. 10 நிமிஷம் காலம் குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். பட் இந்த டோர்னமெண்ட்ல 102 ஸ்ட்ரைக் பண்றாரு ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா. வெரி குட் கேப்டன்சி பை ருத்துராஜ் கைக்வாட். அகில் ஹுசைன் பவர் பிளே முழுக்க தள்ளினாரு. முகேஷ் சௌத்ரி வச்சு தள்ளினால் 4 ஓவர் 30க்கு போட்டாரு. குர்ஜப்னீத் ஸ்டூட் அவுட். வெரி வெரி வெல் டன் ஆன் ஜேமி ஓவர்டன் bowling only 1 over also. எங்கேயாவது ஹார்ட் லெங்க் போட்டா ரன்னு போயிட போது, குத்திர போது, எவன் கொஞ்சம் ஸ்லோவா லெங்க்ல போடுவானோ அதுக்கு ஏத்த மாதிரி போட வச்சாங்க. கேப்டன்சி ஆன் டாட், அகில் ஹுசைன் ஆன் டாட், நூர் அகமது விக்கெட்ஸ் ஆன் டாட். பெட்டர் ஆலாமா? 100% பெட்டர் ஆலாம். எனக்கு அவர் ஒரு ஃபேசட் தான், இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆனார்னா 16 இல்ல 18க்கு போய் சேருவாங்க. சஞ்சு சாம்சன் ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், மிச்சல் ஸ்டார்க்க தாண்டினார்னா அவருக்கு சரியான மேட்ச் அப் அகைன்ஸ்ட் குல்தீப்பை வச்சு வெதிப்பிட்டாரு. அந்த 12வது ஓவர் குல்தீப்பை டேக் டவுன் பண்ணாரு. கேம் அங்கேயே க்ளோஸ். இப்போதைக்கு சஞ்சு சாம்சன் இனிஷியலா அவுட் ஆகலைன்னா
100 அடிக்காம விடுறதே இல்ல. பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. சேட்டன் சிஎஸ்கே வின் 10 பாயிண்ட்ஸ் இன் டெல்லி. 10 பாயிண்ட் இன் டெல்லி. வேற லெவல்டா சேட்டா. சொன்னது கரெக்ட். அவன் டீம் ஆளு 100 ஏங்க அவர் அடிக்கணும்? 100 அடிக்கணும்ன்றீங்க. அவர் டீம் ஆளு 100 அடிப்பாங்களா? யாரு அதை அடிக்க கூடாது. சரியா போடல நீங்க சொல்றது ஒத்துக்கிறாக்கா? போய் 100 போய் அடிப்பாங்களா? 100 எல்லாம் அடிக்கூடாது. தட்டி கொடுத்து நீங்க சொல்ற மாதிரி ரவுண்ட் விக்கெட் வந்து போடணும். இன்னொன்னு சொல்றேன், டெல்லி மாஸ்டர் கிளாஸ். இங்க நீங்க வந்துட்டு நீ ஏன்டா டெல்லி மாஸ்டர் கிளாஸ்லயே இருக்க? அவங்கள உடையடா பாவம். இந்த லெவல்ல நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இன்டர்நேஷனல் லெவல், ஐபிஎல் லெவல்லாம் தப்பு பண்ணலாம். ஓகே, எல்லாருமே கரெக்டா பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் உன்ன. ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறியா? இன்னைக்கு வந்து மாகாஷாக வைப் அப்கிரேட் ஆஃப் த டே சொல்லணும். நீ வைப் அப்கிரேட் ஆஃப் த டே சென்னைக்கு சொல்ல போறியா இல்ல டெல்லிக்கு சொல்ல போறியா? ஏன்னா டெல்லியை பத்தியே பேசிட்டு இருக்க. அத டி கிரேட்னு வச்சுக்கோங்க. சோ டி கிரேட் ஆஃப் த டே. அப்புடா நான் சொல்ற பாயிண்ட்ஸ் கரெக்டா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. நான் தேவையில்லாம ஏமங் பதானிய நான் ப்ரமோட் பண்ண மாதிரி எவனுமே ப்ரமோட் பண்ணிருக்க மாட்டான். I also expected Delhi to finish in top 4, which you kept on asking. Are you sure மச்சி? Are you sure மச்சின்னு? ஓகே, போன தடவை அவங்க குவாலிஃபை ஆல இருந்தாலும் அவங்கள பத்தி ரொம்ப பெருமையா பேசினேன். My duty is to say where they went wrong. I might be wrong, but I'll give my opinion. நம்பர் 4ல நீங்க வந்துட்டு you have to choose between Karun Nair and Samir Rizvi. It has to be the informed Samir Rizvi. Bottom line, point number 1. Okay, Karun Nair நான் குறை சொல்லல. நம்பர் 4ல நீங்க சமீர் ரிஸ்வியை வச்சிருந்தீங்கன்னா that would have given an option to have Vipraj Nigam as an impact sub on a pitch. That would have given one more option when Kuldeep didn't bowl well. ஒரு பால் மேல போட்டாரு, தூக்கி லாங் ஆன்ல 6, அடுத்த பால் அரைக்குழி புல்லு 6, அதுக்கப்புறம் வந்து சீம் அப் டெலிவரியா, ஃபாஸ்டர் டெலிவரிங்க. அது அப்படியே அலைக்க இங்க ஒரு 4. Kuldeep was a big let down in this pitch. I'm not blaming him. He's a good bowler. Anybody can have an off day. இந்த மாதிரி ஒரு இதுல when you know, அவர் பதானி வேற சொல்றாரு பிட்ச் பிரேக் டவுன் ஆகும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம், அதனாலதான் பேட்டிங் பண்ணோங்கும் போது you cannot go with 2 slow bowlers. ரெண்டாவது உலகமகா இமாலய தப்பு. ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சஞ்சு சாம்சன் ஆர் a very good players of spin. முதல் ஓவர்ல ஸ்டார்க் அந்த மாதிரி ஒரு பிரஷரை இன்டியூஸ் பண்ணும் போது 2 ரைட் ஹேண்டர் தானே. அந்த சிங்கம் படத்துல சூர்யா சொல்லுவாரு, சப் இன்ஸ்பெக்டர் தானே, மேல ஓட்டு வீட்டுல இருப்பான், ஓட்ட பீச் இறங்கி போட்டுலான்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரி 2 ரைட் ஹேண்டர் இருந்தா இவங்க அப்படியே போட்டுருவாங்களா? விட்டாரு பாருங்க ஒரு இன்சைட் அவுட் 6, பேட்டுக்கு வலிக்காம மேட்ச் முடிஞ்சது அங்கேயே. ஓகே, ரெண்டாவது ஓவர் லுங்கியங்கடிக்கு நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா லுங்கியங்கடி ஸ்ட்ரைக் இன் இஸ் ஃபர்ஸ்ட் ஓவர். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். முதல் தப்பு என்ன பண்ணது? கருண் நாயர் ஆண்டு சமீர் ரிஸ்வி அங்க ஆடி தான் இம்பாக்ட் சேவ் பண்ணிருக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐ எம் ஆல்சோ அண்டர் த சேம் திங். 10 நிசாங்கா கிடையாது அவரை 11 நிசாங்கான்னு சொல்லுவேன். பட் வாட் யூ நீட் when you have a guys who can do his job at the top of the order, that is Prithvi Shaw, that is Abhishek Porel. You should have someone like David Miller. ஒரு தடவை இல்ல 9 தடவை சொல்றேன். அக்ஷர் பட்டேல, ரோஹித் சர்மாவும் ராகுல் டிராவிடும் அந்த நம்பர் 4 நம்பர் 5ல கரீபியன்ல யூஸ் பண்ணது ஸ்பின்ன கவுண்டர் பண்றதுக்கு. இத ஒரு 37,000 தடவை சொல்லியிருக்கேன். 35 ரன் அடிச்சிருக்காரு at an average of 5 at a strike rate of less than 100. திருப்பி அவரை முன்னாடி இருக்கிறாங்க. பேஸ் போட்டீங்கன்னா அந்த இதுல மிடில் ஓவர் ஸ்பிரிட்ல அவர் இது பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஏகப்பட்ட தப்பு டிசி பண்றாங்க. இன்னும் அவங்களுக்கு பிளேயிங் காம்பினேஷன் தெரியல. இட் இஸ் a very good side. CSK is slowly but surely proving to be absolutely dangerous. எனக்கு நான் திருப்பி இன்னொன்னு சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி 16 பாயிண்ட் வந்துருவாங்க. அந்த நெட் ரன் ரேட் பயம் எனக்கு இருந்துட்டே தான் இருக்கு. பாசிட்டிவ்ல இருக்காங்க, ஜிடிக்கு மேல இருக்காங்க நெட் ரன் ரேட்ல. நீ நல்லா மறக்காத, நீ ஒண்ணு மறக்காத, பாசிட்டிவ் இருக்காங்க, ஜிடிக்கு மேல இருக்காங்க. என்னடா எதுக்குடா தலையில கை வைக்கிற? பாசிட்டிவ்னா ஹெச்ஐவி பாசிட்டிவ்னா தான் இத்தினு இருந்தாலும் பரவாயில்ல, வியாதின்னு ஆகும். இது நெட் ரன் ரேட்டு, இது நிறைய பாசிட்டிவா இருக்கணும். நீங்க ஜிடியை பத்தி பேசுறீங்க. நான் பேசுற டீம்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், பஞ்சாப் கிங்ஸ். நீங்க ஜிடியை பத்தி பேசுறீங்க. உனக்கு மேல 4 பேர் இருக்கான். ஒருத்தன் வந்து 8 பாயிண்ட்ஸ்ல இருக்கான். பஞ்சாப் கிங்ஸ் அவன் 2 ஜெயிச்சா போடுவான். 8 பாயிண்ட்ஸ். சோ அவனுக்கு கணக்கு கிடையாது. இப்ப நீங்க ராஜஸ்தான் ராயல்ஸோட நெட் ரன் ரேட்டை பாருங்க, சன்ரைசர்ஸோட நெட் ரன் ரேட்டை பாருங்க,
ஆர்சிபியோட நெட் ரன் ரேட் பாருங்க. அதத்தான் நீங்க பார்க்கணுமே சரி ஒழிய ஜிடிஏ பத்தி பார்க்கலாமா? பார்க்க கூடாது ஆஷா. அப்ப ஒரு வாட்டி அதெல்லாம் பாத்துடலாம். பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மாகாஷாக்கா வைப் அப்கிரேட் ஆஃப் த டே என்ன அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் சொல்லு. அப்கிரேட் ஆஃப் த டே அப்படின்னா இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ அப்படின்னு எனக்கு தெரியாது. கார்த்திக் சர்மாவோட மெச்சூர்டு இன்னிங்ஸ். நிறைய பேர் வந்து என்ன கேட்டாங்கன்னா என்ன திட்டினே இருந்தாங்க. கார்த்திக் சர்மா பாரு எப்படி டாட் பால் ஆடுறாருன்னு. எப்ப நல்லா ஆடுறாரோ அப்ப நல்லா ஆடணும். தெர் இஸ் நோ நீட் ஆஃப் கார்த்திக் சர்மா டு டூ எனிதிங் எக்ஸ்ட்ராடினரி தேர் அண்ட் லூஸ் அவுட். ஏன்னா the pitch was a little bit tricky. ஓகே, அப்படிங்கும் போது பியூட்டிஃபுல்லா அவர் செகண்ட் ஃபில் ஆடி 15 ஓவர், அந்த 15வது ஓவர்ல நட்ராஜன் ஒரு 3 இடிச்சார் பாருங்க சஞ்சு சாம்சனை. அப்ப மேட்ச் கைக்கு வந்த போது தென் கார்த்திக் சர்மா ஸ்டார்டட் பிளேயிங் தி ஷாட்ஸ்ன்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்லோலி பட் ஷூர்லி கார்த்திக் சர்மா இஸ் ப்ரூவிங் இஸ் வொர்த். ஐ திங்க் என்னோட அப்கிரேட் ஆஃப் த டேனா ஐ வுட் கிவ் இட் டு கார்த்திக் சர்மா. இப்ப நான் சொல்லலாமா வேணாமா? என்ன கேள்வி ஆஷா? சரி, மை மாகாஷாக்கா வைப் அப்கிரேட்ஸ் ஆஃப் த டே ரெண்டு சொல்றேன். போன மேட்ச் அகில் ஹுசைன் இல்லன்னு சொன்னாங்க. ஷுவர், அவங்க ஏன் அகில் ஹுசைனை விளையாடலங்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு, அந்த பிச்சில் பெருசா டர்ன் எதிர்பார்க்கல, அதுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வந்தாங்க. இட்ஸ் கிளியர் இப்ப சிஎஸ்கே என்ன பண்றாங்கன்னு அவங்க எல்லாருக்கும் சொல்லிடுறேன். தே ஆர் மேக்கிங் இட் ஆம்பிளி கிளியர் தட் அகில் ஹுசைன் வந்து எல்லா மேட்சுக்கும் ஸ்டார்டர் கிடையாது கிடையாது கிடையாது. அடுத்த மேட்ச் நீங்க எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டா சென்னையில் ஆடும் போது அகில் ஹுசைன் லாக்கு கிடையாது கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. இஸ் நாட் அ லாக். விளையாடுவாங்களா மாட்டாங்களா லாஸ்ட் டைம்ல தான் டிசைட் பண்ணுவாங்க. இஸ் நாட் அ பிக்சர். நான் முடிச்சிடுறேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் நீ எப்பெல்லாம் கொண்டு வரியோ அப்பெல்லாம் சும்மா முத்து செதற மாதிரி நங்கேர் நங்கேர் நங்கேர்னு போடுறான் பால. ஆம்பால் போடுறான், லெப்ட்ல திருப்புறான், கண்ணை மூடுறான், விக்கெட் எடுக்கிறான், கூட வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இன்னைக்கு அதுல என்ன ஒரு ஸ்டவுட் விஷயம் இன் டர்ம்ஸ் ஆஃப் அகில் ஹுசைன் பர்ஃபார்மன்ஸ் சொல்றேன். இட்ஸ் a ஸ்டவுட் அப்கிரேட், நாட் ஈவன் ஜஸ்ட் a வைப் அப்கிரேட். 10 ஓவருக்குள்ள அவன் 4 ஓவர் ஸ்பெல்ல முடிச்சிட்டான். அந்த 4 ஓவர் ஸ்பெல்ல 3 ஓவர் பவர் பிளேலயே போட்டான். ஆனா வாட் சென்னை இஸ் டூயிங் இஸ், எந்த விக்கெட்ல ஹெல்ப் இருக்கோ அந்த விக்கெட்ல அவனை எடுத்துன்னு வரும்போது அவனால டபுள் த இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுது. சோ என்ன பண்ணிருக்கானா இந்த மேட்ச்ல, அந்த 4 ஓவர் போட்ட எஃபெக்ட்ல 19 ரன், ஒரு விக்கெட். கேஎல் ராகுலோட விக்கெட். கேஎல் ராகுல் தான் அவங்களோட முதுகெலும்பே. அந்த முதுகெலும்பு உடைச்சிட்டான். உடைச்சதுக்கு அப்புறமா he is bowled 4 overs within the first 10. 13 ஓவருக்கு 76க்கு 5 வச்சிருந்தாங்க டெல்லிய. வேற நீ 13 ஓவருக்கு எங்க இருந்த? 100 ரன்ல இருந்த. அங்கதான் கேமோட டிஃபரன்ஸ். அது லார்ஜ்லி டியூ டு த ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் ஸ்பெல் ஆஃப் அகில் ஹுசைன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த 13 ஓவர் 76 மார்க் 2 அப்கிரேட் சொன்னல, 76 மார்க் சொன்னோம். சாரி 76 ரன் சொன்னோம் 5க்கு. இப்போ சஞ்சு சாம்சன் என்ன பண்ணாரு, 11வது ஓவர் வரைக்கும் ஒரு மாதிரி கேம் நெக் அண்ட் கிராப்பா போயிருந்தது. 12th 13th ஓவர் ஞாபகம் இல்ல, குல்தீப்பை டேக் டவுன். நோ ஃபர்ஸ்ட். எனக்கு ஒரு சில விஷயத்துல குல்தீப் வந்து அவனோட கூகுளி லெக் ஸ்பின் மட்டும் போடுறான், கொஞ்சம் டாக்டிக்கலா பெட்டர் ஆகணும் நான் இப்ப ஃபீல் பண்றேன். அதுக்கான காரணம் என்னன்னா, நிறைய ஓவர்ஸ் கொடுக்காம கொஞ்சம் கான்பிடன்ஸை டவுன் பண்ணிருக்காங்க. அதனால ஒரு போலருக்கு அப்படி ஃபீல் ஆக சான்ஸ் இருக்கு. கரெக்டான லைன்ஸ்ல போட மாட்டேங்கிறான் சஞ்சுக்கு. சஞ்சுவை பார்த்தா கொஞ்சம் பேக் ஃபுட் எடுக்கிறான். ஏன் சொல்றேன்னா, வெளியே போட்டா 6 அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நேரா ஸ்லாட்ல போட்டான். அதை நேரா தூக்கி சொருவிட்டான். சொருவின உடனே என்ன பண்ணான், ஃபர்ஸ்ட் ஓவரே சஞ்சு என்ன பண்ணான், இவன் மேல போட பயப்படுவான்னு தெரிஞ்சு பேக் ஃபுட்ல புல்லு, நேரா 6 ஷார்ட்டா போட்ட உடனே திருப்பி ஒரு 6, கேம் க்ளோஸ். நட்ராஜன் என்ன பண்ணா, ஸ்லோவர் பால் தானே போட போற, இந்த வாங்கிக்கோ, கவர்ஸ் மேல அடிக்கிறேன், இங்கிட்ட அடிக்கிறேன், லுங்கி இங்கடிய லெக் சைட்ல அடிக்க பார்க்கல. டாக்டிக்கலி சஞ்சு சாம்சன் காட் எவ்ரி 1% ரைட் டுடே. ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், சஞ்சு அடிச்சா அடிக்கிறாரு, அவுட் ஆயிடுறாரு, அடிச்சா அடிக்கிறாரு, அவுட் ஆயிடுறாரு. கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் கண்டிஷன்ஸ் இருந்தா அவுட் ஆயிடுறாரு. ஸ்ட்ரகிளிங் கண்டிஷன்ஸ் இருந்தா சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆயிருக்காரு, பிரைன் லாரா அவுட் ஆயிருக்காரு, எல்லாருமே அவுட் ஆவாங்க. கண்டிஷன்ஸ் ஆர் சார். ஜஸ்பிரீத் பும்ராக்கும் அதுக்கு முந்தின மேட்சும் அவுட் ஆனா ஓகே. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்காங்க, சஞ்சு 8 பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்காரு அந்த சீசன். நீங்க எடுத்திருக்கிறது 10 பாயிண்ட். 8 பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்காரு சஞ்சு சாம்சன். அதுல 2 100, ஒரு ஆல்மோஸ்ட் 100. சேட்டன் ஆல்மோஸ்ட் 10. யூ ஆர் 10 பாயிண்ட்ஸ் அட் டெல்லி. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஃபேபுலஸ் ஃப்ரம் சஞ்சு. அதாவது the maturity levels at which he progressed his innings. Okay, he knew that என்ன பொறுத்த வரைக்கும் they were 17 run short. அது என்ன கணக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க. 175 வந்திருந்தாங்க அப்படின்னா ஸ்டில் வந்து சஞ்சுவை நீங்க 5 ஓவர்ல அவுட் பண்ணலன்னா நீங்க 175ல டிஃபர் பண்ணதுல வாய்ப்பே கிடையாது. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். பெஸ்ட் பார்ட் ஆஃப் சஞ்சு என்னன்னா, மிச்சல் ஸ்டார்க்க சி ஆஃப் பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட். அவனை சி ஆஃப் பண்ணதான் பெஸ்ட் பார்ட். ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு பால் சுமீர் கீழே போச்சு, குபீர்னு போச்சு, தப்பிச்சான். ஆனா சி ஆஃப் பண்ணிட்டான் அவனை.
அதுக்குள்ள இல்ல ஆஷா, நீங்க பாத்துருப்பீங்களா தெரியல, தேர்ட் ஓவர் கொண்டு வந்தாங்க மிச்சல் ஸ்டார்க்க. ஃபர்ஸ்ட் 2 பாலும் பவுண்டரி, 2 பாலும் பவுண்டரி அடிச்சுட்டு 3 பால் டிஃபென்ஸ் ஆடி didn't allow and expose him to கார்த்திக் சர்மா. He batted the next 4 balls. உர்வில் பட்டேல், உர்வில் பட்டேல் 13th ஓவர்ல உருள் பட்டேல் இல்ல, கார்த்திக் சர்மா. நான் சொல்றது நீ தேர்ட் ஓவர் சொன்னேன், தேர்ட் ஓவர் சொன்னனால சொன்னேன், தேர்ட் ஸ்பெல் சொன்னேன். சாரி, தேர்ட் ஸ்பெல். தேர்ட் ஸ்பெல்ல அவர் திருப்பி டெஸ்பரேட்டா தேர்ட் ஓவரை கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் 2 பால் பவுண்டரி, அதர் சைடு கார்த்திக் சர்மா வாஸ் தேர். அடுத்த 3 பால் ஒரு பால் அப்படியே ஸ்டியர் பண்ணார், பாயிண்ட்ல பண்ணிட்டு குடுக்குடுன்னு ஓடி இருந்தார், நெல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அந்த மூஞ்சியில நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிட்டர்மினேஷனா இருக்கட்டும், அப்படியே இந்த கூல்னஸா இருக்கட்டும், அதுல வந்து என்ன சொல்றது, I will be very heartbroken after the kind of comebacks what they made after losing 3 in a row, after getting a hammering 3 in a row, 128 all out, 210 டிஃபெண்ட் பண்ணோட பஞ்சாவோட ஆர்சிபியோட ஒரு 43 ரன் லாஸ். பயங்கரமா they have turned the tables on. நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், நான் ஒன்னே ஒன்றுதான் சொல்ல, மிச்சல் மார்ச் பின்னாடி போற வியாதி இருக்கு ஸ்பின்னருக்கு, ஜார்ஜ் இங்கிலீஷ் பின்னாடி போற வியாதி இருக்கு. 2 ரைட் ஹேண்டர் அப்படி இல்ல, ஜார்ஜ் இங்கிலீஷ் பின்னாடி வச்சுட்டு மார்க் ராம கொண்டு வந்தாலும் பயங்கர பின்னாடி போட கேன்சர் வியாதி அவருக்கும் இருக்கு. இங்க பாரு, has to play against LSG in Chennai no matter how good the pitches. நான் நம்ம ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க கேட்கும்போது நீங்க மேட்ச் ஷாட் சொன்னீங்க, நீங்க அகிலேஷன் சொன்னீங்கன்னு கேக்குறீங்க. நான் அப்படி மட்டும் சொல்லல, நீங்க என்ன பண்ண போறீங்க, சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்கங்கறத கெஸ் பண்ணி சொல்றேன். பீடாக அதே தான் சொல்றாரு. இப்போ நான் சொல்றேன், சிஎஸ்கே மைண்ட்ல இது போகும். பூரான் இருக்கான், பண்ட் இருக்கான், அகிலேஷன் வேணுமா அப்படின்னு மைண்ட்ல ஏறும். ஆனா நான் என்ன சொல்றேன், இவ்வளவு நல்லா பண்ண ஒரு கிரிக்கெட்டரை பரவாயில்ல, அவர் அடி வாங்கட்டும், விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு, ஒரு மேட்ச் அடியா வாங்கட்டுமே, பரவாயில்ல, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நானானதான் விளையாடுவேன். பட் எனக்கு தெரிஞ்சு யோசிப்பாங்க சிஎஸ்கே விளையாடுறதுக்குன்னு என்னோட தாட் விளையாடாம வைக்கிறதுக்கு. எனிவே இப்ப டைப் பண்ணலாம். நீ சொன்ன நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, டீம் எல்லாம் 6 பாயிண்ட், இவன் போயிடுவான் அவன் போயிடுவான், கொஞ்சம் நம்ம டிபேட் பண்ணலாம். பஞ்சாப் கிங்ஸ் நாளைக்கு எஸ்ஆர்எச் ஆடுறான். இந்த கேம்ல பஞ்சாப் ஜெயிக்கணும், கரெக்டா? குரு தோக்கணும், எஸ்ஆர்எச் தோக்கணும், கரெக்டா? ஓகே. அடுத்தது ஜிடி ஆடுறான் ஆர்ஆர். அந்த கேம்ல யாரு தோக்கணும்? ஜிடி தான் தோக்கணுமா, ஆர்ஆர் தோக்கணுமா? ஆர்ஆர் தான் தோக்கணும். ஏன்னா ஆர்ஆரோட நெட் ரன் ரேட் தான் சிஎஸ்கேவோட நெட் ரன் ரேட்டோட மேல இருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இவங்க யாருமே அவங்களெல்லாம் நம்பாம இவங்களே 18 போயிட்டா, 18 போயிட்டா டைத்தே வேஸ்ட் பண்ணாதீங்க, மூடிடுங்க. 18 போயிட்டா நெட் ரன் ரேட்டை பத்தி பேசாதீங்க. கெட் டு 18 you are going to get in அட்லீஸ்ட் தேர்ட் ஆர் ஃபோர்த் ஸ்பாட். அதுல சந்தேகப்பட, நீங்க 16ன்னு சொல்றதுனாலதான் இதையே நான் ஓபன் பண்றேன். நீங்க 18 போனீங்கன்னா you are definitely going to be in the top 4. If they are going to win the next 4, 2 against LSG, 1 against Sunrisers, 1 against GT, forget about the net run rate, they are getting there. ஓகே. இப்ப நம்ம ஒரு பிளிப்புக்கு ரெடி பண்ணலாம். 16 பாயிண்ட் as of now 16 பாயிண்ட் ஷூரா போற மாதிரி தெரியுறாங்க. ஜிடி அங்க ஜிடிஏ போன வருஷம் அங்க அடிச்சிருக்கோம். ஜிடி will also be worried about us. 2 கேம் எல்எஸ்ஜி 16 ஷூரா போறோம். அந்த காம்பினேஷன்ல என்ன நடக்கணும்? பஞ்சாப் பாட்டு மேல போயிடுறது பெட்டர்ல, பஞ்சாப் பாட்டு எல்லாரையும் அடிச்சுனே போயிடணும், ஆர்சிபி எல்லாரையும் அடிச்சுனே போயிடணும், அப்படிதானே? பஞ்சாப் ஆர்சிபி 2 பேரும் எல்லாரையும் அடிச்சுன்னு போயிட்டான் அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இவங்க எல்லாம் there is a good chance SRH and CSK is going to be a knockout game. அது நீ ஜெயிச்சா போறன்ற மாதிரி வந்துரும். provided இப்ப SRH வந்து 10 மேட்ச்ல 6 ஜெயிச்சிருக்காங்க. நாளைக்கு பிடிகேஎஸ் அடி வாங்கினா என்ன ஆகும்? 11ல 6. நாளைக்கு அவன் தோத்தா 3ல 2 ஜெயிக்கிற மாதிரி ஆயிடும்ல. 3ல 3 ஜெயிக்கணும்ல. அவர் 100 எப்படி இருக்கு? 3ல 2. இப்ப பாருங்க, இப்ப SRH எங்க இருக்கான் பாருங்க, +0.644ல இருக்கான். சிஎஸ்கே +0.1. பிடிக்கவே முடியாத அவன் நெட் ரன் ரேட்ட. சோ நாளைக்கு அவங்க தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3ல 2 ஜெயிக்கணும். provided you expect CSK to beat them. அப்ப என்ன ஆகும்? மீதி 2 மேட்ச்ல 2 ஜெயிக்கணும். அப்ப என்ன ஆகும்? 2 மேட்ச்ல எங்கேயாவது யாராவது ஒருத்தர் கிட்ட தோத்தான்னா they are going to play குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட அவன் தோத்துட்டான்னா குஜராத் டைட்டன்ஸோட நெட் ரன் ரேட் மோசமா தான் இருக்கு, அவ்வளவு பெரிய எதுவா இல்ல, சிஎஸ்கே விட மோசமா தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும்? யூ கேன் ஃபிளஷ் அவுட் எஸ்ஆர்எச் and you can go in. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? சோ இந்த மாதிரி ஆனா நீங்க 4க்கு 4 2க்கு 2 எனக்கும் கான்பிடன்ஸ் இருக்கு, 2க்கு 2 எல்எஸ்ஜி ஜெயிச்சிருவாங்கன்னு. the only question is going to be அவன் திருப்பி என்ன பண்ணுவான்? அந்த பஞ்சாப் கிங்ஸ் ஆர்சிபியோட
அந்த பயங்கரமான சீமிங் ட்ராக்கத்தான் ஆஷிஷ் நரா கொடுப்பாரு ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே. அதையும் நான் இப்பயே சொல்லிடுறேன். சான்ஸே கிடையாது. அதுல 2 கேம் ஆடியாச்சு, இன்னும் ஒரு கேம் ஆடலாம் வேணா. ஆனா அதை கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஆஷா, நீங்க if you are in the think tank கொடுக்க மாட்டாங்கன்னு தோணுதுன்னு சொல்லாதீங்க ஆஷா. Don't you think you are going to do that? It's a question I'm asking. நான் அந்த கொடுத்துருவோம் மச்சி, தப்பா இருந்துச்சு. அப்புறம் பட் ஆனா 3 மேட்ச் கொடுக்கணுமே, அவங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கான்னு பார்க்கணும்ல. அவங்க இதுல வேணாம்டா நம்ம நல்ல விக்கெட்ல ஆடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, it all depends upon the situation where they are coming in. If they are also coming in a situation where it's going to be a knockout game, you win, I go. அந்த இப்ப நீ என்ன சொல்ற? நம்ம 14 பாயிண்ட் போயிட்டோம். எல்எஸ்ஜி, ஜிடி, எஸ்ஆர்எச் இந்த 2 டீம்ல யார் அடிக்கணும் சொல்லு? யார் அடிச்சா பெட்டர்? நாளைக்கு எஸ்ஆர்எச் தோத்துட்டான்னா, எஸ்ஆர்எச் தோக்கடிச்சிங்கன்னா there's a good chance SRH will get eliminated. It all depends on tomorrow's game against Punjab Kings. ஒருவேளை எஸ்ஆர்எச் ஜெயிச்சு 14 போயிட்டோம்னா 3ல 1 தான் ஜெயிக்கணும். நம்ம கிட்ட அவங்க தோத்தா கூட வேற ஏதாவது மேட்சஸ் அவங்க ஜெயிச்சுட்டாங்க, அவங்க ஜிடியை தோக்கடிச்சானா 16 படுவா அவன் நெட் ரன் ரேட் பிடிக்க முடியாது. ஆனா இப்படி நடக்கலாம்ல, பஞ்சாப் நாளைக்கு எஸ்ஆர்எச் அடிச்சு பஞ்சாப் வரிசையா தோத்துட்டானா? ஆஷா, அதுக்கப்புறம் 4 மேட்ச் இருக்கு ஆஷா பஞ்சாபுக்கு. பஞ்சாப் 9 ஆடி இருக்கானா 10? 9 தான் ஆடி இருக்கான். 5 மேட்ச் இருக்கு அவனுக்கு. இட் இஸ் டூ மச். அவன் நல்ல டீம், நான் திருப்பி சொல்றேன். ஐ டோன்ட் see them. இப்பதான் 2 மேட்ச் தோத்துருக்கான். நாளைக்கு வந்து ஒரு மிருகத்தனமா மிதிக்கணும்னு வருவான். பட் somehow I feel SRH நாளைக்கு பஞ்சாப் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, ஓகே. இப்ப நம்ம எஸ்ஆர்எச் பாத்துட்டோம். எஸ்ஆர்எச் பஞ்சாப் நாளைக்கு போகும்போது அதை நம்ம ப்ரிவியூ பண்ண போறோம் ஸ்லைட்டா. பட் பிஃபோர் தட் ஜிடி மேல கொஞ்சம் நம்மளோட கண்ணை வைக்கலாம். ஜிடி தான் கிட்டத்துல இருக்கிற பயப்புள்ள. இப்ப ஜிடி வந்து என்ன பண்ணிருக்கான்? ஜிடி யார் ஆடணும்? ஜிடி 1 சென்னை ஆடணும். அவன் 1 வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ஆடுறாங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோட ஆடுறாங்க, கேகேஆரோட ஆடுறாங்க, சிஎஸ்கேவோட ஆடுறாங்க. I'm not taking KKR any light. Imagine them beating KKR. So இப்ப நம்ம ஒண்ணு அப்பனா என்னன்னா, நாளைக்கு குரு தோக்கணும், நாளைக்கு எஸ்ஆர்எச் தோக்கணும். நாளைக்கு எஸ்ஆர்எச் தோத்தானா ஜிடி வர்சஸ் எஸ்ஆர்எச் கேம்ல ஜிடி ஜெயிக்கணும். சோ ஐடியல் கேஸ் சினாரியோ நாளைக்கு எஸ்ஆர்எச் தோக்குறது. கரெக்ட். சரி, ஓகே. நாளைக்கு எஸ்ஆர்எச் தோக்கணும். ஜிடி எஸ்ஆர்எச்ல ஆர்சிபிக்கு பிரச்சனை இல்ல. ஆர்சிபிக்கு பிரச்சனை வெளுத்து. அப்ப ஆர்சிபி நான் சொல்றேன் பாருங்க, வச்சு வெளுத்து விட்டுருவான் ஆர்சிபி. உங்களுக்கு வந்து ஆர்சிபி ரன் ரேட்டும் அவனுக்கு இதுவா இருக்கு. அவன் யார ஆடுறான் அப்படின்னு சொல்றான் பாருங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆடுறான். லக்னோல ஜெயிப்பானா? ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் ராய்ப்பூர்ல ஆடுறான். ஜெயிப்பானா? இப்ப இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் இந்த ஃபார்ம்ல ரோஹித் சர்மா வரத பார்த்தா என்னவோ தெரியல எனக்கு. சரி, ஏகேஆர் ராய்ப்பூர்ல ஆடுறான். ஜெயிப்பானா? ஜெயிக்கணும். ஜெயிச்சிருவான். ஐ திங்க் அவன் 2 கேம் ஈஸியா ஜெயிச்சிருவான் தான் நினைக்கிறேன். Thank you. With their net run rate, they are through. அதைத்தான் நானும் சொல்றேன். With their பஞ்சாப் particularly in odd points, அவன் 2 ஜெயிச்சானா நெட் ரன் ரேட் பிரச்சனை இல்ல, 17 போயிடுவான். அவனும் போயிடுவான். இவங்க 2 பேரும் எல்லாரையும் அடிச்சு தள்ளின்னு போயிட்டோம். அதுக்கப்புறம் இப்ப நீங்க எப்படி இது பண்ணணும்னா 3rd 4th ஸ்பாட் நீங்க புடுங்க பார்க்கணும். இவங்க 2 பேருமே ராஜஸ்தான் ராயல்ஸும் சரி. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் சொல்றேன் பாருங்க, அவங்களோட கணக்க சொல்லுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அடுத்து ஜிடி ஆடுறான். எப்படி போகுது பாருங்க. ஜெய்ப்பூர்ல ஜிடி ஆடுறான். சோ ஜெய்ப்பூர்ல ஜிடி ஆடுறான். சோ நம்ம எதிர்பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் நாளைக்கு எஸ்ஆர்எச் தோக்கணும். எஸ்ஆர்எச் தோத்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயிங் ஜிடில ஜிடி ஜெயிக்கணும். ஜிடி ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரே பிரச்சனைனா they playing டெல்லி கேபிட்டல்ஸ் in டெல்லி. இனிமே டெல்லி ஒரு மேட்ச் ஜெயிக்க மாட்டான். அதையும் சொல்லிடுறேன் நான். they will beat டெல்லி in டெல்லி. அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க தான் சொல்லணும். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் பேட்டிங் கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்கு. டெல்லி அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அடுத்து சொல்றேன், ராஜஸ்தான் இஸ் பிளேயிங் எல்எஸ்ஜி இன் ஜெய்ப்பூர். அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ஜெயிச்சிருவான். அப்ப ராஜஸ்தானும் போயிடுவான். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இவங்க எல்லாம் அடி வாங்கி 16ல நின்னான்னா இவன் நெட் காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தா இப்ப எப்படியா இருக்குன்னா, நமக்கு முதல்ல என்ன ஆகணும்னா, நாளைக்கு எஸ்ஆர்எச் பிளேயிங் பஞ்சாப் கிங்ஸ், குரு எஸ்ஆர்எச் தோக்கணும். அவன் தோத்தான்னா தென் நீ வந்து பேசிக்கலி என்ன சொல்ற, ஆர்சிபி பஞ்சாப் அண்ட் ஆர்ஆரையும் விட்டுடு, அவனும் ஜெயிச்சுட்டு போயிடுறது பெட்டர். எஸ்ஆர்எச் ஜிடி அண்ட் சிஎஸ்கே நடுவுல எஸ்ஆர்எச்யோ ஜிடியோ யாரையா ஒத்தரை போட்டா அவங்க போயிடுவோம். அப்படிதானே? கரெக்டா? இதுல அட்வான்டேஜ் என்னன்னா, we are playing them, we are taking them head on ourselves. ஜிடி நம்ம ஆடுறோம், எஸ்ஆர்எச் நம்ம ஆடுறோம் போது பிளக் தட் ஒன் மேட்ச் ஃப்ரம் எஸ்ஆர்எச். நாளைக்கு பிபிகே ஜெயிச்சிட்டானா அவனுக்கு 12ல 6ல இருப்பான். 12ல 6ல இருப்பான்.
அப்ப இஸ் இட் ஃபேர் டு சே எல்எஸ்டியோட 2 மேட்ச் ஜெயிக்கிறதோட எல்எஸ்டியோட 1 ஜெயிச்சுட்டு எஸ்ஆர்ஹெச் ஜிடி அடிச்சுட்டா சேஃப் அப்படிதானே? எஸ்ஆர்டி ஜிடி நீ அடிச்சே ஆகணும். எல்எஸ்ஜி அடிக்கிறியோ இல்லையோ, எல்எஸ்ஜி இஸ் அவுட் ஆஃப் கண்டென்ஷன். என்னடா பேசுற நீ? 16 பாயிண்ட்ல நீ போனோம். நீ எல்எஸ்டியோட 1 மேட்ச் ஜெயிக்கிறேன்னு வச்சுக்கோ, அவனை தோத்தா கூட பரவாயில்ல. ஜிடியும் நீ எஸ்ஆர்ஹெச்சையும் அடிச்சுட்டா அவங்க 2 பேரும் வெளியே போயிடுவாங்கல்ல, நீ போயிடலாம்ல. அந்த கணக்கு வராம போறதுக்கு சான்ஸ் இருக்குன்றான். அவன் மாறி மாறி ஜெயிச்சுக்கிட்டான்னா, இப்ப நான் அதுதான் வந்து உங்களுக்கு கணக்கு சொன்னேன் ஆஷா. இப்ப 12 பாயிண்ட்ல இருக்கான் ஜிடி. இப்ப நான் கிளியரா சொல்லிடுறேன். இப்ப வந்து 12 பாயிண்ட்ல இருக்கான் ஜிடி. உங்களுக்கு ஐ வில் டெல் யூ. இப்ப நீங்க யூ ஆர் டெல்லிங் தட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங்னு. இப்ப அவனுக்கு என்னென்ன மேட்ச் இருக்குன்னு சொல்றேன். இப்ப ஜிடி வந்துட்டு ஜஸ்ட் செக் அவுட் வாட் தேவ் காட். ராஜஸ்தான் இன் ஜெய்ப்பூர் தோத்துறான்னு வச்சுக்கலாம். சன்ரைசர்ஸ் ஜிடி ஒரு மேட்ச் இருக்கு, அதுல ஒருத்தர் 2 பாயிண்ட் மேல போவான். அதனால நீ பெஸ்ட் கேஸ் உனக்கு என்னன்னா நெட் ரன் ரேட்ட கட்டாம எல்எஸ்ஜியே 2 மேட்ச்ல 50 ரன்ல அடிக்கணும், இல்லன்னா 20 பால்ஸ் ஸ்பேர்ல அடிக்கணும். ஒரு மேட்ச் நீ தோத்தினா கூட நீயும் மனுஷன் தான். 4க்கு 4 இருக்கு. ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி சறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் முன்னாடில இருந்து அடிச்சுட்டே இருக்கேன். இப்ப பாருங்க, ஜிடி எஸ்ஆர்ஹெச். GT has got a match against KKR. சோ நம்ம அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. உங்ககிட்ட நீ என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? 4க்கு 4 ஜெயிச்சுட்டே இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் மூடிடு. நீ குவாலிஃபை ஆற. அப்ப என்னன்னா பிரசன்னா பீடாக் சொல்ற மாதிரி 4க்கு 4 ஜெயிச்சுட்டா யாரும் அணை போட்டு நிறுத்த முடியாது. இல்லாட்டி எல்எஸ்ஜியோட 2 கேம், எஸ்ஆர்ஹெச் ஒரு அடிங்க, நல்ல ரன் ரேட்டோட போக பாருங்க. ஜிடி கேம் உனக்கா எனக்கான்னு பாத்துடலாம் அப்படிங்கிறாரு பீடாக். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் வுட் யூ ப்ரிஃபர்? 4 என்ன காம்பினேஷன்ல ஒர்க் ஆகும்? நீங்க என்ன கால்குலேஷன் போடுறீங்க? இது எல்லாமே இப்போதைக்கு ஒரு கால்குலேஷன் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அதுக்கு முன்னாடி அவர் பாட்டு பாடுறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு எஸ்ஆர்எஸ் தோக்கணும், ஸ்ரேயா சரன் கேக்குற மாதிரி குரு தோக்கணும். அதுக்கு பிபிகேஎஸ் என்ன பண்ணணும் நாளைக்கு, அதை சொல்லு, அதுக்கப்புறம் பாடு. இவங்க எப்படி வந்து இது பண்ணுவாங்கன்னா, இன்னொன்னு சொல்லிடுறேன், ஸ்லோவான பிச் கொடுப்பாங்க பிபிகேஎஸ். பயந்துன்னு லாஸ்ட் டைம் என்னாச்சு 220 திருப்பி அடிச்சான். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க பேஸ் பேட்டரி கிடையாது. உப்பல் ஸ்டேடியத்தை நீங்க கிராஸ் எல்லாம் 2 நாள் இது மீசை கிடையாது வளர்க்கறதுக்கு. போன தடவை ஷேவ் பண்ணி வந்தேன், இப்போ வளர்ந்து மீசை வந்திருக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்லோ பிச்சை கொடுத்து அவனை அடக்கணும்னு பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்லோ பிச்சை கொடுத்து அவனை அடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாம் பேக் ஃபுட் பிளேயர்ஸ். பிரப்சிம்ரன் சிங், பிரியான்சாரியா, ஐயர் த கிரேட், நாளைக்கு சஷாங்க் சிங்கும் திரும்பி வந்துடுவார். நேஹால் வதேராக் பதில ஸ்லோ பிச்சை கொடுத்தான், அதுலயே அவன் 210 அடிச்சிருவான். அவன் 210 அடிச்சான்னா, இன்னொன்னு சொல்றேன், PBKS has dominated the tournament, still on top of the table. Their bowling unit has not won them a single game so far. They're bulldozing the competition, all of the teams with their batting might. அப்படின்றதுனால இந்த தப்பை எஸ்ஆர்ஹெச் பண்ணா அப்படின்னா PBKS 2 மேட்ச் தோத்துருக்கான். It is due for their bowlers to step up. SRH will be in trouble. It will be seen what kind of pitch are they going to give. நான் என்ன பண்ணுவேன், ஆடு ட்ராக் நல்ல பவுன்ஸ் இருக்கிற பிச்சா கொடுப்பேன். அதை பண்ண முடியுமா? அதை நீங்க தான் சொல்லணும். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பாட்டு பாடுறேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து ஸ்லோ பிச் கொடுத்தா பஞ்சாப் கிங்ஸோட பெஸ்ட் சான்ஸ் நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல் வியூ வந்து என்னோட பர்சனல் வியூ. ஸ்லோ பிச் கொடுத்தா பிரப்சிம்ரனும் மாட்டுவான், பிரியான்சாரியாவும் மாட்டுவான். பட் தட் ஆல்சோ கிவ்ஸ் a chance for SRH to slip. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் இப்பதான் வந்து கிங்ஸோட பஞ்சாப் கிங்ஸோட பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. சோ அப்ப நாளைக்கு பேசிக்கலி எஸ்ஆர்எஸ் தோக்கணும். ஒருவேளை நாளைக்கு எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சா நம்ம 4 ஜெயிக்கணும், அப்படிதானே? அப்படி வராத ஸ்டில் we can get in with 16 points, but you have to beat LSG by the margin what I said. 20 balls to spare or 50 runs in both the games. Then you see what is going to happen, because it's too early to say. இவன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், முடியாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? 5 மேட்ச் இருக்கு பஞ்சாப் கிங்ஸுக்கு. பஞ்சாப் கிங்ஸ் 5 மேட்ச்ல 4 தோக்கறான்றன்னா முடியாதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? நடக்காதுன்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்லி. சோ நான் என்ன சொல்றேன், நீ 16 போயிடு, அதுதான் நானும் சொல்றேன் முதல்ல இருந்து. நான் என்ன அடிச்சுக்கிறேன்னா, நாளை கேன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்குடா உனக்கு. டேப்லெட் இதுதான், ஒரு டேப்லெட் போட்டு தொலைடான்றேன் நானு. தட் இஸ் நெட் ரன் ரேட். இன்னைக்கு அவங்க இதோட பெட்டரா பண்ண முடியாது. இந்த ட்ரிக்கி பிட்ச்ல எடுத்த உடனே நான் இழுக்கிறேன் போனா மேட்ச் எப்படியோ போயிருக்கும். ஐ எம் வெரி ஹாப்பி தட் they spared 15 balls to spare. That's a massive thing. They have to repeat this in a better way. ஒரு 4 ஓவர் 50 ரன் இந்த மாதிரி அடிச்சாங்கன்னா சர்க்குன்னு மேல வந்துரும். CSK will get through. இன்னும் ஒரு பிக் பாசிட்டிவ், கடைசி 2 கேம் சேஸ்ல வந்திருக்கு. சேஸ் அடிச்சணும், 2 கேம் சேஸ்ல வந்திருக்கு. ஒரு பெரிய சேஸும் அட் சம் ஸ்டேஜ் இந்த டோர்னமெண்ட்ல நீங்க பண்ணணும். இங்க இருந்து போனா எனக்கு என்னவோ ஆல் த வே போய் டிஷும்னு தோணுது.
அதுக்கு நீங்க சேஸ் பண்ணணும் அட் சம் ஸ்டேஜ். அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த 16 நம்ம ஃபர்ஸ்ட் போய் சேருவோம். அதுக்கெல்லாம் முன்னாடி பீடா இசை மழையில் நினைங்க தயாரா? அக்கீல் பவர் பிளே போலிங்குக்கு தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா? 100 மிடில் ஓவர்ஸ் போலிங்குக்கு கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா? கார்த்திக் பேட்டிங்கவே பஞ்சாபையே கேட்கட்டுமா? சேட்டன் அடிப்பொலிக்கு கேரளாவை கேட்கட்டுமா? உத்தரவு சொல்லிப்போடு IPL நமக்கு தான். ஆஹா 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 அப்படின்னு தான் இப்ப போயிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு நான் தான் சொன்னேன், ரொம்ப 3 தோத்த உடனே நான் ஏற்கனவே ஸ்டார்டிங் முன்னாடியே மிட் டேபிள்ல முடிப்பாங்கன்னு 3 தோத்த உடனே கம்ப்ளீட்டா நான் நம்பிக்கை இழந்தேன். இப்ப நம்பிக்கை வந்திருக்கு. இவர் சொல்லிட்டாரு சேஸ்ன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ராஸ்டன் சேஸ கூப்பிடாதீங்கடா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா. ஏதாவது கேள்விப்பட்டியா? சரி, இப்ப ஒன்னு ஆன்லைன் போடுறேன், ஆன் த ஸ்பாட். என்ன நினைக்கிற, குவாலிஃபை ஆகிறோமா இல்லையா? ஆகணும்னு ஆசை. RCBயும் CSKயும் குவாலிஃபை ஆயிட்டா எனக்கு போறோம், வேற எதுவும் கவலை இல்லை. அதெல்லாம் இல்ல, குவாலிஃபை ஆகிறோமா இல்லையா சொல்லு. உண்மை ஆஸ் அ ஃபேன் கண்டிப்பா ஆவாங்க, கப்பே ஜெயிப்பாங்க. as an expertise I still feel என்னமோ எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல. எனக்கு இருக்கு, ஏன்னா நான் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். சே பாயிண்ட் சார்மினார் போனவங்க சே பாயிண்டோட சேப்பாக்கு வருவாங்கன்னு சொன்னேன். 8 பாயிண்ட்க்கு அகமதாபாத்னு சொன்னேன். அந்த மேட்ச் நடக்கல. 10 பாயிண்ட் டெல்லி சொல்லியிருக்கேன், நடந்திருக்கு. That's a wrap on this episode of Game of Thrones brought to you by Maa Ka Shaka by Family.